வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில குரூப் 2க்கு வந்து குரூப் 2, குரூப் டிஏக்கு வந்து அடெண்டம் போட்டிருக்காங்க இல்லையா? நான் கண்டிப்பாக முன்னாடியே சொல்லியிருந்தேன், வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, நல்லா படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 680 போஸ்ட்டு 650 போஸ்ட் தான் இருக்குமான்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அப்பயே சொன்னேன் கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு. சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சுருக்கு. அதுலேயும் கடைசியில் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, கவுன்சிலிங் பிஃபோர் வரைக்கும் நான் வந்து வேகன்சி வந்துச்சுன்னா ஆட் பண்ணி நாங்கள் கவுன்சிலிங் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் வேகன்சி வந்து வரணும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னும் டிசிடிஓ வேகன்சி வரணும், சப் ரெஜிஸ்டரில் வேகன்சி அதிகமாக வரணும், இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் வரணும். குரூப் 5ஏல வந்து நோட்டிஃபிகேஷன் போடும்போது சொன்னேன், குரூப் 5ஏல வந்து 22 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அப்போனா கண்டிப்பாக ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அதுக்கும் வேகன்சி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தமிழ்நாடு செக்ரட்டரி சர்வீஸில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 22 வேகன்சி போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது குரூப் 5ஏலையும் 22 வேகன்சி தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நிறைய வேகன்சிலாம் இருக்குது, வேகன்சி வரும். கட் ஆஃபும் வந்து கண்டிப்பாக குறைய தான் சான்ஸ் இருக்க வழியே அதிகமாகாது. நான் போட்டிருக்க கட் ஆஃப் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருவாங்க, அதில் எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ வேகன்சி உங்களுக்கு வந்து குறைய தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் வேகன்சி வருன்ற போது நியர்லி ஒரு 15,000 பீப்புள்ஸ் வந்து எடுப்பாங்க 1:10 மெயின்ஸுக்கு. பட் நம்ம ஒரு 1500 வேகன்சின்னு வச்சுக்கிட்டா கூட 15,000 பேர். சரிங்களா? அதில் டாப்பில் குரூப் 2 ஒதுக்கிட்டா கூட ஒரு 12,000 பேருக்கு வந்து ஆவரேஜாக வந்து அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க. சரிங்களா? 12,000ன்றது ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய ரேங்க் தான். அந்த அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரியெல்லாம் ஒதுக்கிட்டு மெயினாக வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு யாரெல்லாம் குரூப் 4ல நல்லா ரேங்க் இருந்தீங்களோ அவங்க கண்டிப்பாக இது கிளியர் பண்ண சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ குரூப் டிஏ அது கண்டிப்பாக படிக்கலாம். சரி வாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு இது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டிஏல ஆல்ரெடி போட்டதில் வந்து ரிவைஸ்டு வேகன்சி போட்டிருக்காங்க. ப்ராபபேஷன் ஆஃபீஸர் வந்து பிரசிடென்ட் கரெக்ஷன் சர்வீஸில் 2 வேகன்சி கொடுத்தாங்க, 0 ஆக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சரிங்களா? பழைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் புரியும். அடுத்து குரூப் டிஏல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவைஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி உள்ளது தான். ஆல்ரெடி உள்ளதில் ரிவைஸ்டாக போட்டிருப்பாங்க. ஏதாவது 0 ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது கூடினது அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, குரூப் 2 சர்வீஸில் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சரிங்களா, செக்ரட்டரியேட் சர்வீஸில் 22 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸில் வந்து 2 போஸ்ட்டும். இது செக்ரட்டரியேட்டில் தான். சரிங்களா? மொத்தம் 24 போஸ்ட் அதை ஆட் பண்ணியிருக்காங்க செக்ரட்டரி தலைமைச் செயலகத்துக்கு. இது சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகன்சி கண்டிப்பாக வரணுங்க. இதில் வந்து ரொம்ப கம்மி தான், இன்னும் வரும். கண்டிப்பாக 100-500 போஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூடுதலாக குரூப் டிஏல வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து 4 போஸ்ட் அரசு ரப்பர் கார்பரேஷன் நாகர்கோயிலில் இருக்குது, அது 4 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் யாருக்குன்னா, நீங்கள் என்ன வேணால் படிச்சிருங்க டிகிரியில், ஆனால் 12th பயாலஜி பாட்டனி சுவாலஜி படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அப்போ இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு காமர்ஸ் முடிச்சுட்டு அவங்களாம் வந்து இதில் வர முடியுமானா வர முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 12th பாட்டனி சுவாலஜி பயாலஜி படித்து எனி டிகிரி படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அப்போ இந்த 439 வேகன்சிக்கு வந்து 12th பயாலஜி பாட்டனி சுவாலஜி படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இந்த 439 வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் 10 வேகன்சியும், லேண்ட் ரிஃபார்ம்ஸில் ஒரு வேகன்சி 11 வேகன்சி போட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட் போட்டிருக்காங்க பாருங்க, ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 72 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 72 வேகன்சி ஆட் பண்ணிக்காங்க. அப்போ இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இது மாதிரி இருக்குது, அதுலேருந்து வரும். அசிஸ்டன்ட் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து 14 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ குரூப் டிஏல வந்து 540 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. குரூப் 2ல வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து 24 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து எனி டிகிரி போதும். சரிங்களா? எனி டிகிரி ஃபீல்டு அசிஸ்டன்ட் நான் சொன்னது தான்.
சரி ஃபீல்டு அசிஸ்டன்ட்ல இது ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து இன்ஜினியரிங்கும் டிகிரி இன் சயின்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். அதாவது நம்ம ஃபாரஸ்டர், அப்புறம் வந்து சாரி ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட், இந்த மாதிரிலாம் வரும்ல, ஃபாரஸ்ட்னு வரும். ஸோ அவங்களாம் அது மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? எல்லா டிகிரியும் எலிஜிபிள். பிகாம், பிஏ தமிழ் அவங்களாம் எலிஜிபிள் கிடையாது. லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் இதுன்னு சொல்றது 12th பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் வேணும். சரிங்களா? மற்றபடி அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். அக்கௌண்டன்ட்டுக்கு எனி டிகிரி, ஆனால் டிசைரபிள் யாருன்னா பிகாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வந்து லெவல் வந்து சொல்லியிருக்காங்க. லெவல் வந்து 16 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லெவல் ஆஃப் பே மென்ஷன் வந்து ஃபார் த போஸ்டிங் ஷால் பி ரீடர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடுவில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாற்றம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 11/2025 குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ 50 போஸ்ட்டும், குரூப் டூ ஏ போஸ்ட் வந்து 595. அடுத்தது இப்போ 11A அதான் நம்ம இப்போ போட்டிருக்காங்க இல்லையா நேற்றுக்கு 18/11 அதில் வந்து குரூப் டூ போஸ்ட் 32 போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. குரூப் டி ஏல வந்து 593. சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 82 வேகன்சி குரூப் டூலையும், குரூப் டி ஏல வந்து 1188 வேகன்சி, அதாவது 1270 போஸ்ட் வந்து இப்போதைக்கு இருக்கு. இப்போதைக்கு குரூப் டூல வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் டூ குரூப் டி ஏல சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃபும் குறையும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம், நல்லா படிச்சுட்டு இருங்க. ஆல் த பெஸ்ட். நான் குரூப் ஒன் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகுதுனால வந்து உங்களை டச் பண்ண முடியல. இனிமேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நானும் குரூப் ஒன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? லாஸ்ட்டு குரூப் ஒன் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் நம்ம வந்து படிக்கிறது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி படிச்சுட்டே இருக்கிறேன். இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ரெகுலராக படிக்கும்போது உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.